எல்லோருக்கும் வணக்கம். ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க நண்பர்களே. நிஃப்டி என்னமோ 2.5 பாயிண்ட் தான் இறக்கம். ஆனால் எந்த ஒரு பிராட் மார்க்கெட் இண்டிசஸும் பாசிட்டிவே கிடையாது. நீங்கள் நிஃப்டி 50 எடுத்தாலும் சரி, மிட் கேப் எடுத்து பார்த்தாலும் சரி, ஸ்மால் கேப், அதுலேயும் மைக்ரோ கேப்லாம் இன்னைக்கு 2.29% இறங்கியிருக்கு. உனக்கு என்னையா பாவம் பண்ண என் கட்சிக்காரன் போட்டு இந்த அடி அடிச்சிருக்கு அப்படின்னு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்திங்க நண்பர்களே. கேஇ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது ஒரு 21% காணும். ஆர்ஆர் கேபிள் அப்படின்ற ஒரு கம்பெனி அது ஒரு 20% காணும். பாலிகேப்னு ஒருத்தன் 19% காணும். அதே மாதிரி ஹேவல்ஸ் இந்தியா அப்படின்றது ஒரு 7% காணும். இத்தனையும் ஏன் இவ்வளவு பெரிய லாஸ், ஏன் இத்தனை கம்பெனி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கும்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சமீபத்திய சில நிகழ்வுகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டில் அம்பானி குரூப், டாடா குரூப், அதானி குரூப் எல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபேமஸோ அதே மாதிரி ஆதித்யா பிர்லா குரூப் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ். இவங்களும் பல்வேறு துறைகளில் இருக்காங்க. டெலிகாம்ல ஆரம்பிச்சு, டெக்ஸ்டைல் ஆரம்பிச்சு, ஃபைனான்ஸ்ல ஆரம்பிச்சு ஏகப்பட்ட இடத்துல இருக்காங்க. இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அவனுடைய பொருளை எடுத்து அவனையே போடணும் அப்படின்ற மாதிரி இந்த ஐடியா ஷேரும் இந்த பிர்லா குரூப்பு தான். ஒரு காலத்தில் என்னாச்சு, ஒரு லாபத்தில் இருந்த கம்பெனி தான். 2013 2014 பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐடியா கம்பெனி லாபத்தில் இருந்த கம்பெனி. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்னாச்சுங்கன்னா, ரிலையன்ஸ் இந்தியா ஜியோ வரவுக்கு அப்புறம் நம்ம MBL எல்லாம் படிச்சிருப்போம். ஒரு பெரிய இடத்துல ஒரு என்ட்ரி பேரியர்னு ஒன்று இருக்கும். ரொம்பவுமே பணம் போட்டு தொடங்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கும், அல்லது டெக்னாலஜிக்கலி மற்றவங்கனால உள்ள என்ட்ராக முடியாத இடமா இருக்கும், அல்லது கஸ்டமர் லாயல்ட்டின்னு ஏதாவது ஒரு என்ட்ரி பேரியர் பெரிய இடத்துக்குள்ள போக முடியாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் அதையெல்லாம் உடச்செறிஞ்சு ரிலையன்ஸ் இந்தியா ஜியோ வந்து டெலிகாம்குள்ள வந்த உடனே இந்த ஐடியா அப்படின்றது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ் மேக்கிங்கா மாறி இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 30,000 கோடி நஷ்டம்னு பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓஹோ, இப்படிதான் பண்றீங்களாயா அப்படின்ட்டு அவன் பொருள் எடுத்து அவனையே போடு அப்படின்ற மாதிரி சமீபத்தில் இந்த ஆதித்யா குரூப்ல இருந்து இவங்களுடைய பிளாக்ஷிப் கம்பெனி கிரேசிம் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க சமீபத்தில் என்ன பண்ணாங்கன்னாக்கா, சரி நாங்க பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸ்குள்ள வர்றோம், நம்மள ஒருத்த அடிச்சுட்டான், நம்ம போய் வேற எவனாவது ஒரு பிசினஸ்ல என்ட்ரி ஆக முடியுமா, அல்லது கேபெக்ஸ் பிளான் பண்ணி ஏதாவது ஒன்று அவங்க எக்ஸ்பான்ஷன் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு பின்னாடி என்ன வேணாலும் ஆம்பிஷியஸ் ரீசன் இருக்கலாம். பட் என்ன, ஒரு சாதாரண மனுஷன் பார்க்க போனா எப்படி இருக்குன்னா ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியா இருக்கு. அவன் பொருள் எடுத்து அவனையே போட்டான்டா அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே, நம்ம எதுல போலாம், பணத்தை எக்ஸ்பான்ஷன் பண்ணி போலான்னா ஓகே, பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு 2-3 பேர் பிசினஸ் அவங்க கிட்டே வச்சிருக்காங்க. அப்ப பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு 10,000 கோடி இறக்கி விட்டு உள்ள இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரேசிம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த பிர்லா ஓப்பஸ் அப்படின்றத லான்ச் பண்ணாங்க. அந்த சமயத்துல பல பெயிண்ட் கம்பெனிகள் கீழே விழுந்தா. மிகவும் பிரபலப்பட்ட இந்த ஏசியன் பெயிண்ட்ஸ் அப்படின்ற கம்பெனி கூட அப்போ விழுந்தவன் தான், இன்னும் எந்திரிச்சு வரல. ஸோ இந்த ஏசியன் பெயிண்ட் ஷேர்ஸ் பிரைஸ்ல எப்படி ஒரு ஷேர் பிரைஸ் வீழ்ச்சி நடந்ததோ அதே செய்தி தான் இப்போ வருது. இப்போ என்ன ஒரு செய்தி வருது அப்படின்னா, இந்த அல்ட்ராடெக் சிமெண்ட் அப்படின்றது ஒரு ரெடிமிக்ஸ் காங்கிரீட் சைடு இருக்கிறவங்க. ஆனால் அவங்களுடைய போர்டு சமீபத்தில் என்ன ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, ஓகே ஒரு 1800 கோடி உள்ள போட்டு நாம இந்த மாதிரி புதுசா வயர்ஸ் அண்ட் கேபிள் செக்மெண்ட்ல இறங்குவோம். அது எப்ப வருது, டிசம்பர் 2020 கமிஷனிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. யோ, தலைவலின்னா என்னன்னு தெரியுமாயா உனக்கு அப்படின்னு நம்ம அவங்கள பார்த்து கேட்கக்கூடாது, கேட்கவும் முடியாது. காய்ச்சல் தலைவலியே தனக்கு வந்தாதாயா தெரியும் அப்படின்றது நம்ம அவங்கள பார்த்து கேட்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே காய்ச்சலும் தலைவலியும் வந்து ரொம்ப அனுபவப்பட்டிருக்காங்க ஐடியா விஷயத்துல. எனக்கு வந்ததுனால தான் நான் எக்ஸ்பென்ஷன்ல போய்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரியாக. பட் அதே சமயம் பல பேர்த்துக்கு ஒரு நாள் தூக்கத்தை கெடுத்து விட்ட மாதிரி. திடீர்னு காலையில எந்திரிச்சு பார்த்தா 20% பணம் காலி அப்படின்னா எப்படி இருக்கும் மனசுல? அந்த மாதிரி ஆனதுக்கு இன்னைக்கு இது போன்ற பல்வேறு கம்பெனிகள் கீழே இறங்கினதுக்கு என்ன காரணம்னா இந்த அல்ட்ராடெக்னுடைய நியூஸ் தான். பட் இவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு அவனு சந்தோஷமா இல்ல, அவனு ஒரு 4.5% இறங்கி கிடக்குறான். இதுக்கு இன்னும் ஒரு காரணம் என்னவாக இருக்கலாம்னா, அதாவது ஒரு மார்க்கெட் ஷேர் என்பது பல பேர் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்காங்க. அதுவே ஒரு சின்ன மார்க்கெட். அதுக்குள்ள இன்னொருத்தர் வந்து ஓகே எனக்கு அந்த மார்க்கெட் ஷேர் அப்படின்னு வரும்பொழுது எல்லாத்துக்குமே ரொம்ப கம்மியான லாபம் என்பது போகுது. ஸோ ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த நியூஸை செலிப்ரேட் பண்ணல. இட்ஸ் ஓகே, இட்ஸ் நாட் அ ஜாய்ஃபுல் மொமெண்ட் அப்படின்ற மாதிரி அல்ட்ராடெக் செமெண்ட்டையும் இன்னைக்கு பிடிச்சி இந்த நியூஸை வச்சு ஒரு 4.5% இறக்கி தான் விட்டுருக்காங்க. அதாங்க நண்பர்களே, எல்லாத்துக்கிட்டையும் கோடிக்கணக்கில் பணம் இருக்கு. பணம் எக்கச்சக்கமாக இந்தியர்கள் கையில் இப்போ புலருது.
அதனால டபக்குன்னு என்ன தொழில் பண்ணலாம், எப்படி எக்ஸ்பென்ஷன் பண்ணலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாளைக்கு நானே ஒரு மொபைல் அப்ளிகேஷன் லான்ச் பண்றேன் அல்லது ஒரு வெப்சைட் லான்ச் பண்றேன், அந்த கம்பெனி யாரெல்லாம் வெப்சைட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு வெப்சைட் பண்ணி தர்றேன் அப்படின்ற மாதிரி நான் இறங்குறேன்னு வச்சுங்களேன். அப்படின்னு என்ன அர்த்தம், ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் ஷேர்ல நானும் போய் கொஞ்சோண்டு வாங்குறேன்னு அர்த்தம். அதனால யாருக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்னா அந்த கன்சியூமர்ஸுக்கு தான் நல்ல யூஸ்ஃபுல். அவங்களுக்கு பல வெரைட்டிஸ் கிடைக்குது, அதே மாதிரி காசு கம்மியாகுது, அவங்களுடைய கன்சப்ஷன் காஸ்ட் கம்மியாகுது. பட் ஏற்கனவே அங்க பழம் தின்னு கொட்டை போட்டவங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தம் இருக்க தான் செய்யும். ஸோ இன்னைக்கு ஏன் பல்வேறு கம்பெனிகள் 20% இறங்குச்சு இந்த ஒயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கம்பெனிகள்னா இதுதான் செய்தி. பசித்தவன் வாயிலே பாயாசத்தை ஊத்து அப்படின்ற மாதிரி சமீப காலமா செகண்டரி மார்க்கெட்டும் சரியில்லை, ஐபிஓக்கள் வரக்கூடிய பிரைமரி மார்க்கெட்டும் சரியில்லை. பட் பிரைமரி மார்க்கெட்ல திடீர்னு ஒரு நல்ல செய்திகள் வர்ற மாதிரி பல்வேறு பெரிய பெரிய கம்பெனிகள் ஐபிஓ ரிலேட்டடா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுல இந்த போன்பே அப்படின்ற கம்பெனி ஐபிஓ வர்றதுக்கு பாக்குறாங்க. அது ரிலேட்டடா மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கேன்றாங்க. மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ் அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனி எவ்வளவு தூரம் வேல்யூவேஷன் போலாம், ஒரு ஷேருக்கு எவ்வளவு விலை வைக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பல்வேறு நடவடிக்கைகள் அந்த மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ் ஆரம்பிப்பாங்க. நீ இப்பதான் சமீபத்தில் டாடா கேபிட்டல் ஐபிஓ நியூஸ் வந்துச்சு. அதை தொடர்ந்து இந்த நியூஸ் வந்ததுனால ஐபிஓ ரிலேட்டடான செக்டர் மறுபடியும் பசித்தவனுக்கு பாயாசத்தை ஊத்து அப்படின்ற மாதிரி இப்போ கொஞ்சம் ஆடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான செய்தி வந்தாலும் டாக்டர் ரெட்டி அப்படின்ற ஷேரினுடைய விலை ரொம்ப பிளாட்டாவே தான் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அவங்களுடைய யூஎஸ்எஃப்டிஏ இன்ஸ்பெக்ஷனுடைய ரிப்போர்ட்னுடைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்து இன்னைக்கு மார்க்கெட்ல எந்த விதமான பெரிய அளவில் வால்டிலிட்டி இல்லாம டாக்டர் ரெட்டி அப்படின்ற ஷேர் அப்படியே க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா இருக்கிறதுலயே மிகப்பெரிய வால்டிலிட்டி வந்த ஷேர்கள் இன்னைக்கு நியூஸ்னால பார்த்தோம்னா நிறைய இருக்கு. அதுல இந்த நியூஸ் காலையில இருந்து இம்பாக்டா இருந்த ஒரு செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆர்பிஐனுடைய மைக்ரோ பினான்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஆர்பிஐ ரெடியூசஸ் ரிஸ்க் வெயிட் அப்படின்ற ஒரு செய்தினால தான் இன்னைக்கு பல்வேறு ஃபைனான்ஸ் கம்பெனிகள் என்பிஎஃப்சி ஆகட்டும், மைக்ரோ ஃபைனான்ஸ் ஆகட்டும் மற்றும் இந்த பந்தன் பேங்க் எல்லாம் கூட எடுத்து பாருங்க. பந்தன் பேங்க், ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல எடுத்து பாருங்க. நெல்லுக்கு பாய்வது புல்லுக்கும் பாயுது அப்படின்ற மாதிரி இந்த ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கும் 6 months லோன்ல அடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு அவனும் இன்னைக்கு 6% இந்த நியூஸ்னால ஏறி இருக்கான். இந்த பந்தன் பேங்க்கும் ஒரு 6 மாசனுடைய லோன் இருக்கக்கூடிய பங்கு அவனும் இன்னைக்கு 1% பக்கம் ஏறி இருக்கான். இந்த சமயத்துல இந்த ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்னுடைய இந்த ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்னுடைய சமீபத்திலேயே Q3 ரிசல்ட் என்பது பெருசா மோசம் என்பது இல்லை. அவன் இதுக்கு முன்னாடி என்ன குவார்டர்ல ரிப்போர்ட் கொடுத்திருந்தானா கிட்டத்தட்ட அதை மெயின்டைன் பண்ணியிருக்கான். ஆனா இந்த பந்தன் பேங்க்னுடைய ரிசல்ட் என்பது அவனுடைய சமீபத்திய 2 குவார்டர்களோட பாதியா குறைஞ்சிருக்கு. இந்த சமயத்துல வந்த செய்தி என்பது கிட்டத்தட்ட நெல்லுக்கு பாய வேண்டியது புல்லுக்கும் பாய்ந்து விட்டது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இது மட்டும் இல்ல, இன்னும் ஏகப்பட்ட ஃபைனான்ஸ் கம்பெனிகள் என்பது கிட்டத்தட்ட 6 மாத லோ அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகி கொண்டிருந்தது. இந்த எல்என்டி பினான்ஸ்ல இன்னைக்கு கடந்த ஒரு வருஷத்தினுடைய ஆல்மோஸ்ட் செகண்ட் ஹை அப்படின்ற மாதிரி அவன் சமீபத்தில் இந்த 2025 நடந்த வால்யூம்ல இன்னைக்கு நடந்த வால்யூம் என்பது கொஞ்சம் அதிகமான வால்யூம். அதே மாதிரி இந்த சோலா பினான்ஸ் அப்படின்ற கம்பெனி அவனுடைய வால்யூமே இன்னைக்கு அதிகமான வால்யூம் என்பது நடந்திருக்கு. எம்என்டம் பினான்ஸ் அப்படின்ற கம்பெனியுடைய வால்யூம் கன்சிடரபிளா நடந்திருக்கு. ஏன் நடக்குது இதெல்லாம்? ஏன் நடக்குதுன்னா அவனுக்கு வந்த நல்ல செய்தி, ஆர்பிஐல இருந்து ஒரு நல்ல செய்தி அப்படின்னு வந்தங்காட்டி பாவம் இவனுக்கு எல்லாம் ஏறிட்டானுங்க. பட் அதே ஒரு கெட்ட செய்தி அப்படின்னு பாவம் நிறைய பங்குகள் 20% பக்கம் குப்புறப்படுத்திட்டாங்க. இதுக்கு பேர் தாங்க மார்க்கெட் ரிஸ்க் அப்படிம்பாங்க. நீங்க பாட்டுக்கு தூங்கி எந்திரிச்சிட்டு காலையில பாப்பீங்க, அவன் ஏதாவது ஒரு செய்தினால மேல போறவனு இருக்கான், ஏதாவது ஒரு செய்தினால கீழே போறவனு இருக்கான். இதுக்கு பேர் தான் மார்க்கெட் ரிஸ்க். நாங்க என்னடா பாவம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஆயிடும். பட் எனிவே இதை எதை குறிக்குது அப்படின்னா, பொதுவா ஸ்டாக் மார்க்கெட் என்பது ஏதாவது நியூஸ் வந்ததுன்னா அதுல மாற்றம் வரும். அது நல்லபடியாக அமைஞ்சு வந்துருச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சி, இல்லைன்னா கும்பா அப்படின்ட்டு போக வேண்டியதுதான். தயா ரொம்ப ஈஸியா அடிச்சு போடுறீங்க அப்படின்ற மாதிரி பல்வேறு ஸ்டாக்குகள் கீழே விழுந்து கிடக்கு. இந்த சமயத்துல கோல்டினுடைய விலை என்பது தற்போது வரைக்கும் அவனுடைய வாழ்நாளுடைய உச்சத்துல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் அதே சமயம் பிட்காயின் என்பது கொஞ்சம் கன்சிடரபிளான ஒரு 15% மேலாக கும்பா பாடி விட்டுது. 6 மாதத்தினுடைய லோல ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்குகள் தான் இந்த பிஎல் அப்படின்ற ஷேர், அதே மாதிரி வாரி எனர்ஜிஸ் அப்படின்ற ஷேர். 2 ஷேர்லயுமே இன்னைக்கு ஒரு செய்திகள் வந்திருந்தாலும் இந்த ஷேர்கள் ஒன்றும் பெருசா மேல் நோக்கி ஏறி வரல. இன்னைக்கு என்ன செய்திகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பிஎல்னுடைய போர்ட் மீட்டிங் இன்ட்ரிம் டிவிடெண்ட் கொடுக்கறத பத்தி கன்சிடர் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் வருது. மார்ச் 5ஆம் தேதி கூடக்கூடிய போர்ட் மீட்டிங்ல. அதே மாதிரி இந்த வாரி எனர்ஜிஸ்ல 2 செய்திகள் வந்துருது. ஒன்னு பாத்தீங்கன்னாக்கா
ஒரு வகையான கெட்ட செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் ஸ்டேட் டாக்ஸ் மும்பை அவங்க வந்து இனிஷியேட்டட் சர்ச் ஆர் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி ஒன்று வருது. இதுக்கு என்ன காரணங்கள், என்ன முகாந்திரம், எதுக்காக அந்த சர்ச் அப்படின்னு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கம்பெனியினுடைய ஆப்ரேஷன்ஸ் ரிலேட்டடா அப்படின்ற ஒரு செய்தி. அதே மாதிரி ஆனால் இன்னொரு நல்ல செய்தி அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னாக்கா, அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது. ஸோ மைனஸ் பிளஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி அந்த ஸ்டாக் காலையில் பாசிட்டிவ்ல இருந்தது, கடைசியில் க்ளோசிங்கில் -3% அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இது போன்ற ஷேரில் இருக்கக்கூடிய முக்கிய செய்தி. இன்னைக்கு கடந்த 6 மாதத்தின் லோவில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்கு தான் இந்த உஜ்ஜீவான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்ற பங்கு. அந்த பங்கு வந்து இன்னைக்கு ஒரு நாளில் 4% என்பது ஏறி இருக்கு. அதில் என்ன வந்த லேட்டஸ்ட் செய்திகள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, அவனிடம் இருக்கக்கூடிய 364 கோடி ஸ்ட்ரெஸ்டு மைக்ரோ பேங்கிங் போர்ட்ஃபோலியோன்னு ஏதாவது வித்து விட முடியுமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இதில் இன்னைக்கு ஆர்பிஐனுடைய ஒரு செய்தி வந்ததுனால இன்னைக்கு நிறைய பேங்குகள் ஏறி வந்தது. அதில் இவனும் ஒரு 4% என்பது ஏறி வந்துட்டான். அதே மாதிரி EIH ஹோட்டல் அப்படின்ற ஒரு ஷேர் இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் ஃபிளாட் டு நெகட்டிவ் அப்படின்னு இருந்தாலும் அவன் டாப் கெய்னர்ல வந்திருக்கக்கூடிய ஒரு ஆஃப் த டாப் கெய்னர் ஷேர்னு பார்த்தோம்னாக்க இந்த EIH ஹோட்டல் அப்படின்ற ஷேரும். அதே மாதிரி மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி அப்படின்ற மாதிரி இந்த டாடா கம்யூனிகேஷன் அப்படின்ற ஷேர் வந்து 6 மாசத்தினுடைய லோலின் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது ஒரு செய்தி. அது மட்டும் இல்லாம 1 வருஷத்தினுடைய லோலின் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதாகவும் செய்தி. இந்த சமயத்தில் வந்து அவங்க கமர்ஷியல் பேப்பர் மூலியமாக 465 கோடி புரட்டுறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன குருநாதா, உங்களுக்கு எல்லா ஐட்டம் விட்டு அடி வெளுத்து விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி 6 மாதத்துலயும் இறங்குது, 1 வருஷத்துலயும் இறங்குது, 4 வருஷத்துலயும் இறங்குது, அந்த மாதிரியான பல்வேறு பங்குகள் போர்ட்போலியோவில் இருந்ததுன்னா கண்டிப்பா அது மன வருத்தத்தை தான் உருவாக்கும் கொஞ்ச நாளைக்கு. அப்புறம் அதுவே பழகி போயிடும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த மேஸ்டெக் அப்படின்ற பங்கும் தன்னுடைய 1 வருஷத்தினுடைய லோல ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்கு. ஆனால் இன்னைக்கு அது வந்து க்ளோசிங்ல வந்து பாசிட்டிவ் க்ளோசிங் ஆயிருக்கா. இதுக்கு இன்னைக்கு மேல் நோக்கி ஏறி வந்திருக்குள்ள ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு யூகேல இருந்து அப்படின்ற ஒரு செய்தி. அதே மாதிரி வெஸ்வியஸ் இந்தியா அப்படின்ற கம்பெனியினுடைய ஸ்பிளிட் நியூஸ் என்பது இந்த மார்க்கெட்ல வந்திருக்கு. நண்பர்களே, நிறைய ஆட்டோ கம்பெனிகள் தற்போது பெரிய அளவில் புக்கிங் பண்ணாலும் அதெல்லாம் கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி வரக்கு அதனுடைய ஷேர் பிரைசஸ் எல்லாம் கொஞ்சம் திணறுது. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா சமீபத்தில் லான்ச் பண்ண நிறைய கார்களுடைய புக்கிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் செய்தி வருது. ஆனால் அந்த பங்கு கூட இன்னைக்கு ஒரு 2% இறங்கி கிடக்கு. இந்த சமயத்தில் எந்த மாதிரி செய்திகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் இந்த டெஸ்லா தனது மின்சார வாகனங்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கிய நகரங்கள், உதாரணத்துக்கு டெல்லி, பாம்பே, அது போன்ற இடங்களெல்லாம் டக்குன்னு சீக்கிரம் அறிமுகப்படுத்தணும் அவங்களுடைய கார்கள் அப்படின்ற மாதிரி பல்வேறு நடவடிக்கைகள் இருக்கிறாங்க. சமீபத்தில் கூட இந்திய பிரதமரை மீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்த ஆளுகளை வேலைக்கு எடுக்கிறாங்க, பாம்பே, டெல்லி போன்ற முக்கிய இடங்கள்லாம். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் அவங்களுடைய வாகனங்களை இந்தியாவில் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு ரொம்ப வேகமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ நண்பர்களே, காம்படிஷன் ரொம்ப கண்ணா பின்னான்னு இருக்கு. வெளிநாடுகள்ல இருந்து நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு காம்படிஷன் வருது, உள்நாடுகளுக்குள்ளேயே காம்படிஷன் வருது. ஆக மொத்தம் நம்ம வாடிக்கையாளர்கள் நம்மளுக்கு தான் ஜாலி, எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு டிஸ்கவுண்ட்டும் கூப்பனும் கொடுப்பாங்க. அதனால் நம்ம சந்தோஷமா இருப்போம். ஆனால் அவங்களுக்கு லாபம் என்பது ரொம்ப கம்மியாகும். ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்தால் நம்ம இருக்கோம், நம்ம வாடிக்கையாளராக மட்டுமா இருக்கோம். காரை வாங்கிட்டு கம்முன்னு ஓட்டிக்கிட்டு இருந்தால் ஜாலியாக இருக்கும். ஆனால் காரை வாங்கி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம்னா இந்த பக்கம் அனுபவிப்போம், அந்த பக்கம் கும்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஷேர் மார்க்கெட்டுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி இவன் மட்டும் தனியாக பல்வேறு கம்பெனிகள் தனியாக போகிறவன் இருக்கான். அதில் இந்த நாராயண ஹிருதாலயா தொடர்ந்து அவன் மேலேயே இருக்கான். 6 மந்த்ஸில் எடுத்து பார்த்தாலும் ஹையில் தான் இருக்கான், 1 இயர் எடுத்து பார்த்தாலும் ஹையில் தான் இருக்கான், 5 இயர் எடுத்து பார்த்தாலும் மல்டி இயர் ஹையில் தொடர்ந்து அதனுடைய முதலீட்டாளர்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கும் பாசிட்டிவாக ஏதாவது பங்குகள் மேலே ஏறி க்ளோஸ் ஆயிருக்குன்னா அதில் இந்த நாராயண ஹிருதாலயம் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட 1.5% மேல் நோக்கி ஏறி இருக்கு. நண்பர்கள், இந்த சமயத்தில் இந்த RR கேபிள் ஏன் இறங்குச்சு அப்படின்ற விஷயத்தை நம்ம அப்பளவே பார்த்துட்டோம். பட் அது எவ்வளவு தூரம் வால்யூம் என்பது நடந்திருக்கு பாருங்க. இந்த RR கேபிளினுடைய வால்யூம் நம்ம உன்னிப்பாக கவனிச்சு பார்த்தோம்னு வச்சுங்களேன், அவனுடைய வாழ்நாளில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வால்யூம். இந்த வால்யூம் கடைசியாக எப்போ நடந்ததுன்னா, அவன் எப்போ லிஸ்டிங் ஆனானோ, ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்தப்ப அவன் எப்போ உள்ளே வந்தானோ அப்போ இதில் நடந்த வால்யூம் பல மாதங்களாக நடக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இன்னைக்கு நியூஸ் வந்தங்காட்டி தான் மறுபடியும் அதில் ஆக்டிவ் அப்படின்றதே ஆயிருக்கு. நம்ம பல குரூப்புகள் வந்து பல்வேறு செக்டர்களில் என்ட்ராய் பார்த்துருக்கோம். பட் ஒரு செக்டரில் இருக்கக்கூடிய பல்வேறு இண்டஸ்ட்ரி டைப்லையும் ப்ரெசன்ஸ் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பஜாஜ் குரூப். ஃபைனான்ஸ்னு எடுத்து பார்த்தோம்னா பஜாஜ் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ்னு 3லையுமே இருக்காங்க.
அந்த வகையில் சமீபத்தில் இந்த பங்குகள் எப்படி இருந்தது கடந்த 6 மாசத்துல பார்த்தோம்னா, இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் சந்தோஷமா வச்சிருக்கான் அவனுடைய முதலீட்டாளர்களை. கடந்த 6 மாசத்துல பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையின் உச்சத்தில் போய்கிட்டே அவனுடைய முதலீட்டாளர்களை சந்தோஷமா வச்சிருக்கான். அவனுடைய குரூப்லயே இருக்கக்கூடிய இந்த பஜாஜ் ஃபின்சர் அவனும் சந்தோஷமா தான் வச்சிருக்கான். பட் இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் அப்படின்றது மட்டும்தான் கடந்த 6 மாதத்தினுடைய லோன்ல போயிட்டு பாவம் கும்பா பாடிக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்ல நீண்ட கால முதலீட்டாளர்கள் அல்லது ஷார்ட் டு லாங் டேர்ம் முதலீட்டாளர்கள் அனுபவிச்ச வேதனையை, அதாவது போன வருஷம் எலெக்ஷன் முடிஞ்சு எப்படி கிட்டத்தட்ட 3000-4000 பாயிண்ட் நிஃப்டி மேல் நோக்கி ஏறிட்டு மறுபடியும் அதே அளவு கீழே இறங்கி வேதனை கொடுத்துருக்கோ, அந்த வேதனையை ஒருத்தர் வந்து ஒரே நாள் அனுபவிக்கணும்னாக்கா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இன்னைக்கு இந்த ஐநாக்ஸ் இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு தான். அவன்லாம் காலையில ஒரு காலத்துல கிட்டத்தட்ட 1043 ரூபா வரைக்கும் போயிருக்கான். காலையில ஒரு கட்டத்துல 1043 ரூபா போனவன் அங்கிருந்து எப்படி சரிவடைஞ்சிருக்கான் பாருங்க. கிட்டத்தட்ட க்ளோசிங்ல பார்த்தா 924, ஆல்மோஸ்ட் 10% இன்ட்ராடேனுடைய ஹையில் இருந்து கீழே விழுந்திருக்கான்னா இதை விட ஒரு பெரிய மனவேதனை இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னாக்கா, இந்த மாதிரி நீண்ட கால முதலீட்டாளருக்கு பாவம் 5 மாசமா அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய கொடுமையை ஒரே நாள் அனுபவிச்சது யாருன்னா பாவம் இந்த ஐநாக்ஸ் இந்தியா தான். இந்த மாளுகளில் நிறைய பேர் வெளிநாடுகளில் போய் தொழில் பண்ணலான்னா அங்கே தொல்லை பண்ணுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு அதானி குரூப் இருக்காங்க, அவங்க ஸ்ரீலங்கா போகிறன்னு முயற்சி பண்ணுறாங்க, பங்களாதேஷ் போகல, அங்கே ஏதாவது ஒரு முன்ன பின்ன ஆகுது அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது இல்லையா. சரி, கடைசியில் உள்ளூர்லேயே எக்ஸ்பான்ஷன் பண்ணலாம் அப்படின்னாக்கா ஏற்கனவே இருக்கிறவனுடைய லாபம் என்பது குறைஞ்சு அது ஒரு மாதிரி மார்க்கெட் ஷாக் ஆகுது. அப்ப இந்தியர்கள் இத்தனை கோடி பணத்தை வச்சிருக்குமே, அப்ப அந்த பணத்தெல்லாம் என்னதான் நாங்க பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. எது எப்படியோ இப்ப எப்படி இந்த மாதிரி அல்ட்ராடெக் எல்லாம் வந்து இப்ப இவ்வளவு கோடி செலவு பண்ணி புதுசா வரப்போறோம் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்து நம்மளுக்கு பத்தாது. இன்னும் பல்லாயிரக்கணக்கான கோடிகள் ஆர்பிஐ மூலியமாகவும் நம்மளுடைய இந்திய கவர்மெண்ட் மூலியமாகவும் இது போன்ற பிரைவேட் கம்பெனிகள் மூலியமாகவும் பல்லாயிரக்கணக்கான கோடிகள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்ததுனாக்கத்தான் லாங் டேர்ம் ஸ்டோரி என்பது இட் இஸ் இன் இன்டாக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கிடைக்கும். இன்றைய செய்திகள் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.